பெரியவா சரணம். நம்ம எப்பயுமே முக்கியமாக இருக்கிறவாள நம்ம இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இன்னைக்கு மிக மிக முக்கியமானவா இவா வந்து நம்ம மடத்துக்கு ஒரு மிகப்பெரிய கைங்கரியம் பண்ணியிருக்கா. பல பல ஊரில் கைங்கரியம் பண்ணியிருக்கா. புதுக்கோட்டையில் பண்ணியிருக்கா, தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கா. அதை தவிர காசியில் ரொம்ப முக்கியமாக நம்ம மடத்துக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க் இருக்குது அப்படின்னா அதுக்கு காமகோட்டீஸ்வர் மந்திர்னு காசியில் ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாள். அதை வந்து மாமியோட அப்பாவை தான் வந்து பெரியவா இது இப்போ உத்தரவு பண்ணி இந்த கோவில் வந்தது. அதை பற்றிலாம் கூட மாமி சொல்ல போகிறா இன்னைக்கு. மாமி வந்து யூஎஸில் இருக்கிறதுனால நம்ம அதை ஆன்லைனில் மாமியை ரெக்கார்ட் பண்ணுறோம். மாமி, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பெரியவா அனுபவம் உங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சது? உங்கள்கிட்டேருந்து தான் உங்கள் ஃபேமிலிக்கு பெரியவா கனெக்ட் ஆனாங்கிறது நீங்கள் சொன்னேன். அது எப்படி ஆரம்பிச்சு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆரம்பிக்கணும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகாபெரிவா சரணம், மகாபெரிவா சரணம். எங்க பெரியவாளை நினைச்சுக்கும் போதே அது எமோஷனல் வந்துடுறது. சொல்லுங்க. எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும். எங்க அப்பா வந்து பிறந்ததெல்லாம் புதுக்கோட்டை. அப்பா ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. அது பக்கத்துல ஒரு மாமி புதுசா கல்யாணம் ஆகி வந்திருந்தா. அதனால எங்க அப்பாவை எடுத்து வளர்த்து எல்லாம் பண்ணதான் லக்ஷ்மிங்கிற அந்த மாமி தான். அந்த மாமிக்கு ஒரே பொண்ணு விசாலம்ங்கிற மாமி. அரௌண்ட் ஒரு 15 வயசு. எங்க ஃபேமிலியில எங்க அப்பா அம்மா எல்லாருமே வெரி டிவோட்டட் டு ஸ்ரீ சிவானந்தா ஆசிரமத்துல ரொம்ப டிவோட்டடா இருந்தா. அதனால ஈவன் பெரியவா வந்து ரொம்ப எங்க அப்பா வந்து பிசினஸ்லயே ரொம்ப பிஸியா இருந்ததுனால ஜாஸ்தி இந்த மடங்களுக்கு போறது அதெல்லாம் வந்து ஜாஸ்தி இவர் ஈடுபாடு அதுல வச்சுக்கல. he was too busy. அதனால எங்க அப்பா அந்த காலத்துலதான் உங்களுக்கு தெரியுமே, இப்ப முன்னாடிகள்லாம் ஆத்துக்கார கூட்டின்னு போனாதான் வெளியில போவா, இல்லைன்னா வெளியிலயே வரமாட்டாளேவா, ஆத்துக்குள்ளேயேதான் இருப்பா. அதனால எங்க அம்மாவுக்கும் அப்படி வெளியில வந்து தெரியாது. அவ கூட்டின்னு போகாதனால எங்களுக்கும் ஜாஸ்தி பெரியவாளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஈவன் பக்கத்துலயே நாங்க தெய்வசிகாமணி ரோட்ல தான் வீடு. அங்க பக்கத்துலயே தான் சான்ஸ்கிரிட் காலேஜ் இருக்கு. அங்கேயே பெரியவா அத்தனை வருஷம் தங்கி இருக்கா நமக்கு தெரியல, மயிலாப்பூர்ல. ஆனா பெரியவாளோட கருணை எங்க பக்கம் திரும்பணும்னு இருந்திருக்கு. அப்ப என்னாச்சு, ஒரு நாளைக்கு புதுக்கோட்டையில இருந்து இந்த விஷாலம்ங்கிற மாமி மெட்ராஸ்க்கு வந்தான். எங்க அப்பாவை அண்ணான்னு தான் கூப்பிடுவான். ஆனா நாளைக்கு வந்து பெரியவாளுக்கு ஜெயந்தி, கீழம்பியில இருக்கா பெரியவா, நான் போயே ஆகணும், நீ எனக்கு கார் ஏற்பாடு பண்ணி நீ அனுப்பிச்சுடும் அப்படின்னு சொன்னான். மீன்மேல் என்னாச்சு, எங்க அம்மாவுக்கு தொடர்ந்தாப்புல சொப்பனம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெரியவா வந்து மந்திரோபதேசம் பண்ற மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமையாச்சு. ஆமா, சொப்பனம். ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை சொப்பனம் ஆச்சு. அப்ப ஊர்ல இல்ல அப்பா. ரெண்டாவது வெள்ளிக்கிழமையும் திருப்பியும் சொப்பனம் ஆச்சு. அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டா. சொன்னா நீ தானா நினைச்சுட்டு இருப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் 3வது வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி சொப்பனம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் எப்பா என்ன சொன்னா, அப்பா வந்து நீ வேணா, எனக்கு ஒரே பிஸியா இருக்கேன், நீ வேணா நீ போயிட்டு வா அப்படின்னு விட்டா. அம்மா எங்கேயுமே தனியா போய் பழக்கம் கிடையாது. அப்ப அந்த சமயத்துல இந்த விசால மாமி வந்தார் மெட்ராஸ்க்கு. ஸோ அந்த விசால மாமி போகணும்னு சொன்ன உடனே எங்க அம்மா என்ன பண்ணா, நான் கொஞ்சம் ரொம்ப தைரியம், எல்லார்கிட்டையும் பயமே கிடையாது. அதனால என்னையும் எங்க அக்காவையும் மாமியோட சொல்லி நீ போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி எனக்கு அம்மாவுக்கு சொப்பனம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன். போயிட்டு அன்னைக்கு இந்த அளவுக்கு கூட்டமெல்லாம், அப்பெல்லாம் ஜெயந்தின்னு அவ்வளவு கூட்டமெல்லாம் கிடையாது. கீழம்பியில சாதாரணமா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பெரியவா என்ன பண்ணா, ஒரு ஆத்து வாசப்படிக்க அன்னட பக்கம் உட்காந்துருந்தா. 2 பக்கம் கூட்டமேல நான் தனியா நின்றுட்டு இருந்தேன். அதுதான் சரியான சமயம் சொல்லிட்டு போய் பெரியவாள்கிட்ட போய் நம்ம ஆத்து விவகாரங்கள்லாம் பெரியவா சொல்லிட்டு, இந்த மாதிரி அம்மாக்கு 3 தடவையா சொப்பனம் வருது, பெரியவா உபதேசம் பண்ற மாதிரி. எங்க அப்பா அந்த மாதிரி ரொம்ப பிஸியா இருக்கா, அதனால அப்பா வர முடியாததுனால நீ போயிட்டு வானா, அம்மா தனியா வர்றதுக்கு யோஜனையா இருக்கு, அம்மாக்கு வரமாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே பெரியவா சொன்னா, நீ எப்படி வந்திருக்க, கார்ல தானே வந்திருக்க அப்படின்னா. ஆமா அப்படி பெரியவா அப்படின்னு. அப்போ அந்த டிரைவரை போய் உங்க அம்மா கூட்டின்னு வர சொல்லு அப்படின்னா. காஞ்சிபுரத்துல இருந்து சென்னை போயிட்டு கூட்டின்னு வரோம். கீழம்பியில இருந்து 8 கிலோமீட்டர் பக்கத்துல தானே, கொஞ்சம் தானே.
அங்கேருந்து டிரைவரை போயிட்டு அம்மாவை கூட்டின்னு வர சொல்லி அம்மாக்கு தரிசனம் கொடுத்தா. சரி. கொடுத்துட்டு என்ன சொன்னா, நான் வந்து திருவத்தியூர்ல கும்பாபிஷேகத்துக்கு வரப்போறேன், அப்ப நீ உங்க ஆத்துக்காரோட அங்க வந்து பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டா. சரி, திருவத்தியூர்ல கும்பாபிஷேகம் ஒரு 10 நாளுக்குள்ள வந்துருத்து. எனக்கு டேட் எல்லாம் ஞாபகம் இல்ல. சரின்னு முத நாளைக்கே தரிசனம் பண்றதுக்கு போனோம் பெரியவாளை. அப்ப பெரியவாளை தரிசனம் பண்ண போனான்னாக்க அங்க ஒரே மணல் பரப்பு, ஒரு குச்சி, ஒரு மேல ஒரு ஓலை, இது அவ்வளவுதான் உட்காந்துருக்கா பெரியவா. நமஸ்காரம் பண்ணிட்டு எங்க அப்பா வந்து ஏதோ சொல்லணும் ஆரம்பிச்சா. இரு நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது அத்தனையும் எங்க பெரியவாளே சொல்லிட்டா. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, அம்மாவையும் அப்பாவையும் மறுநாளைக்கு கும்பாபிஷேகம், அதனால கும்பாபிஷேகத்துக்கும் போது நீங்க வந்துருங்கோ அப்படின்னு சொன்னோம். எனக்கு வந்து ஸ்கூல் இருந்ததுனால காலேஜ் பியூசி படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். நான் வந்து எனக்கு போக முடியல. அவ 2 பேரும் போயிட்டு அப்ப என்ன பண்ணா, கும்பாபிஷேகம் ஆன முடிஞ்ச உடனேயே தியாகேசர் வந்து அம்பாள் பேரு வந்து வடிவுடை அம்மனா திரிபுர சுந்தரி. அந்த திரிபுர சுந்தரி சன்னதிக்கு உள்ள அம்மாவை கூட்டிட்டு போய் அம்மாக்கு மந்திரோபதேசம் பண்ணி, அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பெரியவாளையும் அம்பாளையும் சேர்த்து பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னான். சந்நிதியிலேயே அப்படி ஒரு அனுகரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் அப்படி பெரியவாளை வாரம் பாக்குறது தொடர்ந்துட்டே இருந்தது. அப்ப அந்த கீழம்பியில என்டர் பண்ணும்போது அங்க ஒருத்தன் வந்து கிரீடம் பண்ணி வச்சிருந்தான். அந்த கிரீடத்தை அந்த எங்களோட அந்த பூர்வ ஆசிரமம், அந்த சிவானந்த ஆசிரமம் சொன்னேன் இல்லையா, அவளோட கனெக்டட் வந்து பாகவனாந்த சரஸ்வதினுட்டு பாகவதங்கள்லாம் ரொம்ப நன்னா உபன்யாசம் பண்ண வருவர். அவர் வந்து நாகர்கோவில்ல குடியிருந்தார். அவ கூட இருந்த மாமியெல்லாம் எனக்கு இந்த பூ மாலையெல்லாம் எப்படி கட்டுறது எல்லாம் சொல்லி கொடுத்திருந்தா. சோ அதனால எனக்கு அந்த பூல அலங்காரங்கள்லாம் பண்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவன் அந்த கிரீடம் பண்ணி இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு அந்த மாதிரி ஒரு கிரீடம் பண்ணி பெரியவாளுக்கு வைக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கு என்ன ஆச்சு, இந்த முதல்ல நாங்க பிக்ஷா வந்தனம் பண்ணணும் போகும்போது பெரியவா காட்டுவள்ளிக்கு போயிட்டா. காட்டுவள்ளிக்கு போனோம்னா உங்களுக்கு தெரியுமே, அந்த பக்கிங்ஹாம் கனாலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இத்தனோடு ஓடையாட்டம் இருக்கிறதுல அந்த போட்ல நம்ம உக்காண்டு அவன் கைத்துல பிடிச்சு இழுத்துன்னு போவான். ஆரம்ப ஸ்டேஜ்ல எல்லாம் 4 hours ஆகும் அங்க போய் பெரியவா இருக்கிற இடத்துக்கு போய் சேர்றதுக்கு. அங்க போய் சேர்த்துட்டு அங்க போகும்போதே பார்த்தா கருடன் சுத்தின்னு இருக்கான் மேல. எங்க அத்தி மேரெல்லாம் சொல்றார், காலை கருடன் மாலை சாப்பாடு அப்படின்னு. அதே மாதிரிதான் ஆச்சு. காலங்காத்தால கிளம்பி 4 மணிக்கு கிளம்பி அங்க பெரியவாளை போய் தரிசனம் பண்ணி பூஜை எல்லாம் ஆகி நாங்க சாப்பிடும்போது சாயங்காலம் 5 மணி சாப்பாடு ஆயிட்டு பெரியவா வந்து இருக்கிற சமயத்துல என்னோட அந்த கிரீடத்தை நான் பெரியவா கிட்ட கொடுத்தேன். பெரியவா வாங்கி தலையில வச்சுட்டா. அது உங்களோட படத்தை காமிக்கிறேன், அது ரொம்ப அதிசயமான படம். ஏன்னா மறுநாளைக்கு கேக்குறா என்கிட்ட, அந்த கரகத்தை என் தலையில வச்சு போட்டோ எடுத்தவ நீதானே அப்படின்னு நான் பெரியவா என்கிட்ட. கரகம் நான் என்ன பண்ணேன், அது பண்ண அது பெருசாயிடுது, அளவுக்கு பெருசாயிடுது அது. அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கச்சு. அதுக்கப்புறம் பெரியவாளுக்கு அந்த குருஷேத்திரத்துல வந்து கீதோபதேசம் பண்ணின இடத்துல இது பாஷ்யம் வந்து ஆதிசங்கரர் எழுதியிருக்கார். அதனால அங்க கீதோபதேசம் பண்ற மாதிரியும் ஆதிசங்கர் சிஷ்யாளுக்கும் ஒரு கோவில் கட்டணும்னு மகாபெரிவாளுக்கு ஒரு மனசுல உத்தேசம். CS ராமச்சந்திரன் அவள் இருந்தார் இல்லையா, ஜாயிண்ட் செக்ரட்டரி கவர்மெண்ட்ல, அவர்கிட்ட சொல்லி இருந்திருக்கார். பாவம் அவருக்கு டைம் இல்ல, வாஸ் டூ பிஸி அ மேன். அப்ப எங்கப்பா எதேச்சியா டெல்லிக்கு நெக்ஸ்ட் அடுத்த கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது உடனே நேரா போய் குருஷேத்திரத்துக்கு போயிட்டு எந்த இடத்துல கீதோபதேசம் நடந்ததுன்னு பார்த்து, அந்த ஜோதிஷருங்கிற இடத்துல நடந்ததுன்னு பார்த்து அங்க இருக்கிற அங்க ஒரு சுவாமிஜி யாரோ இருந்தா அவள்கிட்ட எல்லாம் பேசி வச்சு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு நாங்க பெரியவாள்கிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி இந்த இடத்துல பண்ணியிருக்கான்னு. உடனே பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹனுமார் மாதிரி காரியத்தை நீ முடிச்சுன்னு வந்துட்டியே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் பெரியவாளுக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல மார்பிள்ல வந்து அந்த தேர்ல கிருஷ்ணர் வந்து சின்முதிரையில உட்காந்துருக்க மாதிரியும் அர்ஜுனன் கை கூப்பிண்டு அந்த உபதேசத்தை கேக்குற மாதிரி. ஏன்னா வேரியஸ் பாஸ்டர்ஸ் இருக்கு, அதுல இந்த பர்டிகுலர் பாஸ்டர் பண்ணணும்னு சொல்லி எங்க அப்பா வந்து இதுக்கு ஜெய்ப்பூருக்கு போயிட்டு
இருக்கிறதுக்குள்ளயும் யாருடைய இது ஃபேஸ் வந்து அது கலையா வரணுமே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் போட்டோஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து பெரியவாள்கிட்ட காமிச்சு பெரியவா அதுக்கப்புறம் அதை அக்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை பண்ணி அதை வந்து ஒரு கைசிக ஏகாதசி இன்னைக்கு குருஷேத்திரத்துல பிரதிஷ்டை பண்றதுன்னு தீர்மானம் பண்ணா. அப்ப வந்து சங்கர் தயாள் சர்மா தான் அங்க வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தார் ஹரியானால. ஆமா, அவரையே வர சொல்லணும்னு சொல்லிட்டு பெரியவா வந்து ஒரு ரெக்கார்டிங் கொடுத்தா. வந்து ஒரு ஸ்பீச் பெரியவா அங்க போக முடியாதனால அத நானும் வெறும்னே ரெக்கார்டிங், அதாவது நம்ம டேப் அந்த காலத்துல ஸ்கூல் இருக்கும். ஆமா, அந்த ரெக்கார்டிங் அங்க பிளே பண்ண சொல்லணுங்கிறதுக்காக ரெக்கார்டிங் கொடுத்தா நானும் எங்க அண்ணாவும் தான் அதை ரெக்கார்ட் பண்ணினோம். இது வரைக்கும் கொடுத்துட்டோம். சரி இது நன்னா இருக்கு, சரி இல்ல இந்த இடம் வேண்டாம் அதை அழிச்சிடும் திருப்பி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் பெரியவா கிட்ட இருந்தா நமக்கு வந்து தண்ணி தாகம் பசி ஒண்ணுமே தெரியாது. அப்படியே ஆனந்தலத்தை லயிச்சுருவோம், லயிச்சுதான் இருப்போம் நம்ம. அதுக்கப்புறம் நல்லபடியா அங்க கும்பாபிஷேகம் ஆச்சு. அதுக்கப்புறம் பெரியவா என்ன சொன்னா, பத்ரிக்கு போற வழியில பத்ரிக்கு வந்து ஆதிசங்கரர் போயிருக்கார். அந்த இடத்துல ஒரு சங்கரரும் 4 சிஷ்யாலும் பண்ணணும்னா அதுக்கும் ஒரு தடவை பண்ணி வச்சது. அதுக்கப்புறம் அக்னி தீர்த்தத்துக்கிட்ட அங்க சங்கரரும் 4 சிஷ்யரும் பண்ணி வைக்கணும்னா அங்க பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் ஹரித்வார்ல அங்க பெரிய ஸ்தூபியாட்டம் கட்டி அங்க ஆதிசங்கரும் 4 சங்கரர் பிரதிஷ்டை பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணினாரப்பா. ஏத்தன் மத்தியில சின்ன, அதாவது அடிக்கடி எங்க அப்பா காசிக்கு போயிட்டே இருப்பா. இன்னொன்னும் எப்ப ட்ரெயின்ல டிராவல் பண்றதுனாலும் டெல்லியில இந்த ஓல்டு டெல்லியில நிறைய இந்த பழைய புஸ்தகங்கள் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் இருக்குமா, அதெல்லாம் வாங்கி படிச்சுட்டே வருவா. அப்ப இந்த காசியனுடைய மகிமையை பத்தி எல்லாம் நிறைய படிச்சிருக்கா அப்பா. சோ அங்க காசியில வந்து நம்ம எப்படியாவது ஒரு கோவில் கட்டணும்ங்கிறதுக்காக ஒரு தடவை காசிக்கு போகும்போது நிலத்தை வாங்கி போட்டுட்டார். அதுக்கப்புறம் வந்து ஆனா இவருக்கு பெரியவா அப்ப சொல்லல கோவிலை பத்தி அப்பாட்ட, இது எப்பவோ வாங்கி போட்டாச்சு நிலத்தை. அதுக்கப்புறம் எங்க அப்பா பிஸி ஆயாச்சு. அது வந்து ஹரிச்சந்திரா காட்டுக்காரன் ஒரு பக்கம் கட்டையெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். பக்கத்துல இருந்த கோபால்ஜிங்கிற மாமா வந்து பசுமாடெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அது பாட்டு அதை பத்தி அப்புறம் கவனிக்க அப்பா வந்து கண்டுக்கல ஜாஸ்தி. ஏன்னா அதுக்கும் ஒரு வேலை வரணும் ஒன்னும். ஆனா எங்க அப்பா வந்து மோர் டிவோட்டட் டு ராமர். அந்த காலத்துல இருந்து ராமாயணம் எங்க காலத்துல யாரோட பேரை பார்த்தாலும் எல்லாருக்கும் ராமன் தான் பேர் இருக்கும். ரகுராமன், சீதாராமன், கல்யாணராமன், கோதண்டராமன், பட்டாபிராமன், எல்லாருக்கும் ராமன் பேரு தான். உங்க அப்பா பேரு ராமச்சந்திரையர் தான் இல்லையா? ராமச்சந்திரையர். அந்த மாதிரி அப்ப அதுக்காக வாங்கி போட்டா பெரிய விக்கிரகமா வச்சு நம்ம எல்லாரும் ஜனங்கள் தானே வந்து காசில எல்லாம் தானே பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தவர். ஆனா ஈஸ்வரத்தோடைய இது டெசிஷன் வேற மாதிரியா இருந்தது. அப்ப வந்து பெரியவாள்கிட்ட இந்த மாதிரி நிறைய நெருக்கமா பழக்கம் எல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்தோம். அவ்வளவு அந்த டயத்துல பெரியவாள்கிட்ட இந்த மாதிரி நிலம் வாங்கி போட்டிருக்கேன், கோவில் கட்டணும் நொட்டோன்னு. உடனே பெரியவா என்ன சொன்னா, சிவ பஞ்சாயத்தனமா அந்த கோவிலை கட்டிடலாம். அதுக்கு வந்து நார்த் இந்தியால இது வரைக்கும் கோபுரமே இல்லை, நம்ம சைடு கோபுரமே கிடையாது. 5 நில கோபுரமா அந்த கோபுரத்தை போட்டு அந்த கோவிலை கட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எப்படி இருக்கணும், எங்கெங்க யார் இருக்கணும் அதெல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா பத்ராச்சல ராமர் கோவில்ல கும்பாபிஷேகம். அந்த சமயத்துல கும்பாபிஷேகத்துக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் போயிருந்தா. அப்ப போயிருந்த சமயத்துல கணபதி ஸ்தபதி அங்க இருந்தார். சரி, கணபதி ஸ்தபதி இருக்கும் போது அந்த பெரியவா என்ன பண்ணினா, இவா காசியில இடம் வாங்கி வச்சிருக்கலாம், நீ அவளுக்கு ஒரு கோவில் கட்டி கொடுத்துறே அப்படின்னு கணபதி ஸ்தபதி சொல்லிட்டார் அவர். சரி சரி, பெரியவா ஆக்ஞை பண்ணினா எனக்கு ஒரு பரம பிராப்தம் அதுன்னு அவரும் சொல்லி நமஸ்காரம் பண்ணினார். அதுக்கப்புறம் தான் இந்த என்ன கோவில்ங்கிற பிளான் எல்லாம் வந்தது. அது வந்த உடனே கணபதி ஸ்தபதியை வச்சுட்டு பெரியவா சொல்றா, கணபதியையும் சூரிய நாராயணரையும் சேகப்பு கல்லுல தான் பண்ணணும், அம்பாளையும் மாதவரையும் பச்சை கல்ல டார்க் கிரீன் கல்லுல தான் பண்ணணும். அந்த மாதிரி கல்லு பொறுக்கி எடுத்து நீ விக்கிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி பார்த்து பண்ணி பூர்ணமேரு வைக்கணும் அம்பாளுக்கு நொட்டும். அதுவும் சரி, நான் அது தயாராகிட்டு இருக்க சைட் பை சைட்.
அதுக்குள்ளேயும் நம்ம எல்லாம் கட்டடங்கள் கட்டும் போதெல்லாம் முழுக்க முழுக்க மேற்பார்வைக்கு அந்த காலத்துல பெரியவா கிட்ட கண்ணன் மாமா இருந்தாரே. ஆமா, காசி கண்ணன். அவர் காசி கண்ணனா ஆயிட்டார். அப்புறம் கண்ணன் மாமாவை காசிக்கு அனுப்பிச்சு 10 வருஷம் அவர் அங்கேயே இருந்துதான் கோவில கட்டினார். அவர்தான் முழுக்க முழுக்க சன்னியாசம் கூட வாங்கி அங்கேயே இருந்தார். அதுக்கப்புறமா சன்னியாசம் வாங்கிட்டு அங்க கொஞ்ச நாள் இருந்தார். அப்புறம் மெட்ராஸ்ல வந்து இருந்தார். அப்புறம் சித்தி அடைஞ்சார். ரொம்ப அனுபவம் அவருக்கு. ரொம்ப முழுக்க முழுக்க அந்த கட்டடங்கள் அந்த கோவில் எழும்புறக்கும் வரைக்கும் அவருடைய கைங்கரியம் தான் ஜாஸ்தி. அதுல காலடி ஸ்தூபிலேருந்து காசி காமகோட்டீஸ்வரர் வரைக்கும் அவர் தான் ஃபுல் கோஆர்டினேஷன். காலடி ஸ்தூபியும் அவர் தான், ராமேஸ்வரமும் அவர் தான், காசியும் இல்லை, எல்லாமே அவர் தான். அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் அவர் தான் பார்த்துருந்தார். அந்த மாதிரி அங்கே வந்து கணபதி ஸ்தபதி வந்து ஸ்தபதிகள் எல்லாரையுமே கூட்டிட்டு போய் அங்க வந்து சிவமடம்னு இருந்தது. அந்த சிவமடத்துல ரூம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவளை அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த கட்டடங்கள்லாம் அப்படிலாம் நடந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டே வரைச்ச வந்து அப்பாக்கு ராமருங்கிறதுனால என்ட்ரன்ஸ் அந்த நிலையை நம்ம ஊருக்கு ஒரு நிலையாட்டம் இந்த கருங்கல் நிலை, அந்த டெக்கரேஷன் அப்படி போட்டிருக்கோமே வளைஞ்சு வளைஞ்சு அந்த மாதிரி கருங்கல் நிலை, அதெல்லாம் நீங்க போட்டோ எடுத்து போட்டுதான் தெரியும். அது என்ட்ரன்ஸ்ல ரைட் சைட்ல ராம பட்டாபிஷேகம் வந்து அங்கேயும் ஹனுமர் உட்காண்டிருப்பார். அந்தூர் பிரகாரம் எதிர்க்க ஒரு ஹனுமார் கை கூப்பிட்டு இருக்க மாதிரி அவருக்கு சிந்தூரம் அலங்காரம் பண்ணியிருக்கோம். அதுக்கு மாதிரி லெஃப்ட் சைட்ல வந்து ஆதிசங்கரும் 4 சிஷ்யாலும் அவருடைய பாதம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அங்க வந்து இந்த குருஷேத்திரத்துல அவன் பண்ணி கொடுத்தான் இல்லையா அந்த விக்கிரகங்கள்லாம், அவனையே ஒரு காமாட்சியை பண்ணி கொடுக்க சொல்லி அங்க காமாட்சியை அங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கான். அது மார்பிள்ல பண்ணியிருக்கான். ஜெய்ப்பூர்லயா மார்பிள் மார்பிள்ல பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பெரியவா என்ன பண்ணா, கண்ணன் மாமாவை அந்த நர்மதை நதியில எந்த இடத்துல முழுகி எந்த இடத்துல இருந்து சுவாமியை எடுக்கணும்னு பெரியவா உத்தரவு கொடுத்து அதே இடத்துல போய் முழுகி எடுத்துன்னு வந்தார் சுவாமிய. பானம் அந்த பானத்தை பெரியவா கையிலேயே வச்சுட்டு இவர் விஸ்வநாதராட்டமாவே இருக்காருல்ல, சின்ன ஆகிருதியா இருக்காரு ஆனா அப்படியே விஸ்வநாதராட்டமாவே இருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு ரசிச்ச சுவாமி அவர். அதுக்கப்புறம் இதாச்சு. அதுக்கப்புறம் நடுவுல காமகோட்டீஸ்வரர், அந்த வலது பக்கத்துல என்ன சொல்லுவா சவுத் வெஸ்ட்ல வந்து பிள்ளையார், நார்த் வெஸ்ட்ல அம்பாள், ஈசானிய மூலையில அம்பாள். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்ல வந்து மாதவர், மகாவிஷ்ணுவுக்கு பதிலா மாதவர்னு பேர் வைக்க சொன்னான். ஏன்னா அந்த ஊர்ல மாதவர் விசேஷம் இல்லையா, பிந்து மாதவர். ஆமா, விஸ்வேஸ்வரம் மாதவம் துண்டிம் தண்டமாணிம் ச பைரவம் வந்தே காசிம் குஹாம் கங்காம் பவானியும் மணிகர்ணிகாம் மாதவர்னு பேர் வைக்க சொன்னா. என்னோட பக்கம் சூரிய நாராயணர், அந்த சவுத் ஈஸ்ட்ல சூரிய நாராயணர், ஏன்னா அக்னி இல்லையா அவர். அதனால இவாளுக்கு எல்லாருக்கும் பின்னாடி வந்து நவகிரகம் பிரதிஷ்டை பண்ண சொன்னா. நவகிரகத்துக்கு பக்கத்துல வந்து அவர் ஷண்மக ஸ்தாபகர் இல்லையா ஆதிசங்கரர், அதனால கார்த்திகேயனை பிரதிஷ்டை பண்ண சொன்னா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா திடீர்னு பெரியவா என்ன சொன்னா, இந்த வந்து சிவசயனம் பிரதிஷ்டை பண்ணணும் அங்க. அந்த சென்னைக்கு பக்கத்துல அந்த ஊர் சட்டன் பேர் மறந்து விடுத்து எனக்கு. அந்த அங்க சிவசைனத்துல வந்து அம்பாள் மடியில மங்களாம்பிகை மடியில சிவன் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விக்கிரகம் அங்க பண்ணி சுருட்டுப்பள்ளியில சிவன் வந்து அம்பாள் மங்களாம்பிகை மடியில படுத்துட்டு இருக்க மாதிரியும் வந்து சகல தேவர்களும் சுத்தியோட இருக்க மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி பண்ணி அதுக்கு மேல வந்து சிதம்பர கோபுரத்தை பண்ணணும் அப்படின்னா. எங்க அப்பா சொன்னா அந்த இடத்துல இடமே இல்லையே அப்படின்னா. இல்ல அங்க ஒரு மாடிப்படி வருது பாரு, அந்த மாடிப்படி அப்படி திருப்பி விட்டுட்டேன்னாக்க இங்க கரெக்டா இருக்கும் இடம். வரவே இல்லை, எல்லா சர்வமும் அவர் திருஷ்டியில தான் நடந்தது. இங்கிறதுக்கு சத்தியம் இது, ஞான திருஷ்டி. அந்த திருஷ்டியில நடந்ததுங்கிறதுக்கு சத்தியம்.
அதே மாதிரி அதை மாடி இப்படி திருப்பி விட்டு அந்த சிவசேனத்தை இதெல்லாம் பண்ணி ரொம்ப அற்புதமான ஒவ்வொரு நீங்க விக்கிரகங்களையும் பார்த்தேன்னா அந்த கணபதி ஸ்தபதி அந்த மாதவன் அவளோட அந்த குரூப் பார்த்து 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 அவ்வளவு அழகா பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் இந்த காமகோட்டீஸ்வருடைய கர்ப்ப கிரகத்துக்கு சுத்தி வர அந்த சிவனோட 28 லீலைகள், அந்த அர்த்தநாரீஸ்வரர், நடராஜர், அதுக்கப்புறம் கஜசம்ஹார மூர்த்தி, லிங்கோத்பவர், இந்த மாதிரி 28 இதையும் மூர்த்தங்களையும் பண்ணி சுத்தீவிர பிரதிஷ்டை பண்ண சொன்னா. அது குட்டி குட்டியா ஒரு அடி உயரத்துக்கு அதெல்லாம் பண்ணி சுத்தீவிர பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இது முக்கியமான. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு சாஸ்தா குலதெய்வம். சரி, ஐயப்பன். ஐயப்பன். அதனால பூர்ண புஷ்கலா சமேத சாஸ்தாவை அந்த நார்த் ஈஸ்ட் எண்டில் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ண சொன்னா. அதே மாதிரி நார்த் வெஸ்ட்ல அந்த ஈசானிய மூலையில அம்பாளுக்கு நேரா பின்னாடி கஜலட்சுமியை பிரதிஷ்டை பண்ண சொன்னான். சோ நடுவுல அந்த கங்கைக்கும் ஒரு இடம் வேணுங்கிறதுக்காக வடக்க பார்த்தா மாதிரி கங்கையை பிரதிஷ்டை பண்ண சொன்னான். சோ இத்தனை பிரதிஷ்டைகள்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறமா அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் வரணுமே, அதுக்காக என்ன பண்ணனா ஆதிசங்கரருடைய அந்த சரித்தைய அந்த எம்பாஸ்டு விக்கிரகமா அந்த தூண்கள் எல்லாம் பண்ணணும்னா பிரிவா. சரி. அதனால காமகோட்டீஸ்வரருக்கு எதிர்க்க இருக்கிற தூண்கள்ல முதல்ல அந்த ஆதிசங்கரோட அம்மாவும் அப்பாவும் தபஸ் பண்றது, அந்த திருச்சூர் கோவில்ல போய் தபஸ் பண்றது, அப்புறம் குழந்தை பிறந்து தவிழ்ந்து வர ஸ்டேஜ், அதுக்கப்புறம் அவனுக்கு உபநயனம், அதுக்கப்புறம் இந்த முதல்ல காலை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் அவர் கோவிந்த பகவத் பாதரை பார்க்க போறது, அதுக்கப்புறம் அந்த இது என்ன கைலாசம் போயிட்டு 5 சிவலிங்கத்தை வாங்கிட்டு வர்றது, அதுக்கப்புறம் வியாசரை தரிசனம் பண்றது, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல தபஸ் காமாட்சி, அவ கொஞ்சம் மறைஞ்சிருக்கா, சட்டுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிட மாட்டா, ஏன்னா அவ தபஸ்ல இருக்கிறதுனால. தபஸ் காமாட்சி இதெல்லாத்தையும் தூண்கள்ல எம்பாஸ்டு விக்கிரகமா பண்ண சொன்னா பிரிவா. அது பண்ணிருக்கு. நந்திக்கு மட்டுமே எத்தனை கோவிலுக்கு போயிருக்காவோ தெரியுமோ எங்க அப்பாவும் கணபதி ஸ்தபதியும். அந்த கம்பீரமா அப்படி இருக்கணும் அந்த நந்தின்னுட்டோ கணபதி ஸ்தபதி சொல்லுவார். ஏமா டிக்கெட்டே கிடைக்காது, ரயில்ல அன்ரிசர்வ்டு வாங்கிட்ட அப்பாவும் நானும், இவ்வளவு பெரியவர், இவ்வளவு வயசானவர், எங்க கூட கக்கூஸ் பக்கத்துல உக்காந்துட்டு டிராவல் பண்ணுவாருமா அவர். ஒவ்வொரு இடமா கோவிலா போய் பார்த்து அந்த நந்தியோட அழகை இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். அவ்வளவு அழகா இருக்கும், தத்ரூபமா நந்தி அவ்வளவு நல்லா வந்தது. ரொம்ப பெரியவாளுக்கு சந்தோஷம் நந்தியை பார்த்துட்டு. இதெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, மேல விதானத்துல சுவாமிக்கு எதிர்க்க பிரதோஷ நடனம் வரையணும்னா பெரியவன். அதனால பிரதோஷ நடனம் மாதவன்கிறவர் வரைஞ்சார். ரொம்ப அழகா அந்த கண்ணோட அழகை அத்தனை தேவதைகளும் கூடி இருந்துட்டு அந்த பிரதோஷ நடனம் வரைஞ்சிருக்கா. அதுக்கு எதிர்த்தாப்புல இது ராமேஸ்வரத்துல இந்த அக்னி தீர்த்தத்துல பெரியவா இருக்கிற மாதிரி ஒரு படம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல அந்த காலத்து சிற்பக்கலையை காமிக்கணுங்கிறதுக்காக பெரியவா என்ன பண்ணா, இந்த 12 ராசிகள் ஒரே கல்லுல 12 ராசிகளையும் பண்ணி அதுல அந்த தாமரை நடுவுல தாமரையாட்டம் இருக்கும், அந்த தாமரையில இருந்து கல் சங்கிலி கல் சங்கிலிய பண்ண வச்சு அங்க பிக்ஸ் பண்ண சொன்னா பெரியவா. ஓகே ஓகே சரி. அதெல்லாம் இப்ப மணிமண்டபத்துல பண்ணிருக்கா. ஓரிக்கையில மணிமண்டபத்துல அதுவும் பண்ணிருக்கா. அப்புறம் யாழி வாய்க்குள்ள அந்த கல்லு உருள்றது அது எல்லாம் பண்ணிருக்கா. ஏன்னா சிற்பக்கலைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா பெரியவா அந்த காலத்துல. அது இதுவாயிடும், அழிஞ்சிடாம இருக்கணும்ங்கிறதுக்காக. சோ அதெல்லாம் ஒரு பக்கத்துல மீனாட்சி கல்யாணம் மேல வரைஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் இது பிரதோஷம் இல்ல பிரதோஷ மூர்த்தி நடுவுல அனந்த பத்மநாபர் படுத்துட்டு இருக்கார், சயனம் பண்ணிட்டு இருக்கார். இதுதான் மெயினா உள்ள சமாச்சாரங்கள். ஆனா ஒவ்வொரு காரியத்துக்கும் எவ்வளவு எங்க அப்பா சிரமப்பட்டா எப்படி எல்லாம் அதை பண்ணி கொண்டு வந்தாங்கிறதெல்லாம் எங்க அண்ணாக்கு தான் தெரியும். ஏன்னா எனக்கு நான் அந்த சமயத்துல கல்யாணம் பண்ணி போயிட்டேன். 1967 ஆகும்போது
75ல கும்பாபிஷேகம், 74 ஜனவரி 28 கும்பாபிஷேகம். நான் காலடி ஸ்தூபியும் அதே டைம்ல தான் ஆயிட்டு இருந்தது இருக்கும். ஏன்னா இது முடிஞ்சப்பறம் அது நினைக்கிறேன் கும்பாபிஷேகம் இது முடிஞ்சப்பறம் தான் அது 6 months கேப் இருக்கலாம், அவ்வளவுதான் இருந்திருக்கும். ஆமா, அவ்வளவுதான் இருக்கும். அப்ப வந்து அதனால எனக்கு இந்த ஸ்மால் இம்பார்ட்டன்ட் இன்சிடென்சஸ் எல்லாம் எங்க அண்ணாக்கு தெரியும். எனக்கு வந்து அது கடைசியில வந்து சாமானெல்லாம் பேக் பண்றது, அதுக்கெல்லாம் நேம் பண்றது, அதெல்லாம் என்னோட வேலை. அதெல்லாத்தையும் நான் கொண்டு போய் காசி வண்டியில அத்தனை பேரும் ஒரு ஃபுல் போகியே புக் பண்ணி சாஸ்திரிகள்லாம் அங்கங்க ஏறிண்டா, அந்த விஜயவாடாலேருந்து ஏறிண்டா, அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க சேர்த்து ராசிபுரத்துலேருந்து நெய், திருச்சியிலேருந்து எங்க மாமா வாழை இலைகள் அதெல்லாத்தையும் கொண்டு போய், அந்த காலத்துலலாம் அங்க கிடையாது, இதெல்லாம் அங்கேருந்து தானே எடுத்துட்டு போனோம். எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் சேர்த்து அதுக்கப்புறம் அங்க வந்து ராலிஸ் நாராயணன்கிறவர் அவர் டுக் ஓவர். அங்க ட்ரெயின்ல போய் சேர்க்கிற வரைக்கும், காசி போய் சேர்ற வரைக்கும் என்னுடைய இன்சார்ஜ். அதுக்கப்புறம் ராலிஸ் நாராயணன்கிறவர் அதை எடுத்துட்டு எங்கெங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல எங்கெங்க என்னென்ன சாமான்லாம் வைக்கணுங்கிறதுக்கு அதெல்லாம் அங்க கொண்டு போய் வச்சு ரொம்ப பிரமாதமா கும்பாபிஷேகம் நடந்தது. பெரியவா நான் அங்கேயே தான் இருக்கா, நீ கவலையப்படாத, நான் அங்கேயே தான். ஆனா மட்டும் எங்க அப்பா கேட்டா ஹெலிகாப்டராது வச்சு கூட்டின்னு போறேன்னு, நான் அங்கேயே தான் இருக்கேன், நீ கவலைப்படாதே அப்படின்னா. அதுக்கு எக்ஸாம்பிளா அதுக்கு சத்தியமான ப்ரூஃப் எங்க இருக்குன்னா, தெய்வத்தின் குரல்ல பரணிதரன் எழுதியிருக்கார். அது எந்த சாப்டர் எந்த புக் எந்த இடம் ஞாபகம் இல்லை எனக்கு. அவர் வந்து காமகோட்டீஸ்வரர் கும்பாபிஷேகத்துக்கு தான் என்னால போக முடியலையே, சரி பெரியவாளையா தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னுட்டு இவர் கிளம்பிருச்சு. அவர் கூட போட்டோகிராஃபரா நானும் வரேன் அப்படின்னு கிளம்பினாராம். தெய்வத்தின் குரல் அது இருக்கு, அதை நீங்க படிச்சு பாருங்க. அப்ப போயிட்டு தரிசனம் பண்ணோம்னு நிற்கும்போது, இல்ல பெரியவா வந்து இதுல தியானத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாலாம். எட்டி பார்த்தாக்க அப்படியே ஒரே ஒரு சிவப்பு பழமாட்டம் அப்படியே உட்காண்டிருந்தாளாம் பெரியவா. ஆச்சரியமா வந்து எனக்கு சொல்லும் போதே மயிர்கூச்சரியுது. இப்படி ஒரு இத பார்த்ததே நிலைய நம்ம பார்த்ததே இல்லையங்கிறதுக்காக இந்த போட்டோகிராஃபரை போட்டோ எடுக்க சொல்லியிருக்காரு. அடுத்து கொஞ்ச நாளைக்கு கழிச்சு அதுக்கப்புறம் பெரியவா நிதானத்துக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சுட்டா. அப்புறமா போய் அந்த போட்டோ டெவலப் பண்ணி பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்லை, பெரியவாளே இல்லைங்க அதுல. அந்த சமயத்துல பெரியவா காசிக்கு வந்திருக்கா, அது ப்ரூஃப். அதுக்கு டெலிபோர்டேஷன் அது. ஆமா, அதனால கேப்சர் ஆல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பேர் எப்படி வந்தது? காமகோட்டீஸ்வர் பேர் எப்படி வந்தது? பெரியவா தான் வச்சேன். ஓகே, அதுல அதுக்கு ஏதாவது காரணம்? என்ன காரணம் பெரியவா கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா சிவபஞ்சாயத்தனம் பண்ணணும்னு சொன்னா அது வந்து ஒரு கர்ப்பத்துல குழந்தை இருக்கும்போது அதுக்கு பேரெல்லாம் நம்ம வைக்க முடியாது. அதனால இப்பவும் காசியில இருக்கிறவா நினைச்சுன்னா அது பஞ்சாயத்தனேஸ்வரர் கோவில காமகோட்டீஸ்வரர் கோவிலா மாத்திட்டாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. வந்து சிவபஞ்சாயத்தனம் சொல்லி பண்ணினா, ஆனா கும்பாபிஷேகத்துக்கும் போது சங்கல்பத்தும் போதே பெரியவா வந்து ஸ்ரீ காமகோட்டீஸ்வரர், ஸ்ரீ காமகோட்டீஸ்வரி, அவருக்கு மாதவர், இவருக்கு சூரியநாராயணன், இவருக்கு கணபதி அப்படின்னு பெரியவாளே தான் வச்சா, பேரை வச்சுட்டா. ஸ்ரீ காசி காமகோட்டீஸ்வரர் மந்திர் அப்படின்னு தான் மேல போட்டிருக்கும். ஆமா, அப்படிதான் போட்டிருக்கும். அந்த அங்க வந்து பெரியவாளோட ஒரு போட்டோ ஒண்ணு வச்சிருக்கா கோவில்ல. ஆமா, அது கல்யாண மண்டபம். அது எப்படி வந்தது? இந்த போட்டோ எப்படி வந்தது? அங்க அது தேடி 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 எங்க அப்பா எடுத்தார். அவருக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படியே தத்ரூபம் நடந்து வர மாதிரி அத்தனை பேருமே அந்த போட்டோவை எடுத்து போவா. அப்புறம் எங்க அப்பா காலம் ஆன அப்புறம் பெரியவா என்ன பண்ணினா, முழு உருவ சைஸ் போட்டோ பண்ணி கொண்டு போய் அங்க வைக்கணும், அவருக்கு வந்து மோட்ச தீபம் போடணும்னு சொல்லி மடத்துலேருந்து எல்லா போட்டோவையும் எடுத்துன்னு சொல்லி, என் கல்யாணத்தும் போது எடுத்த போட்டோ ஒன்றுதான் பெரியவாளுக்கு பிடிச்சது. அந்த போட்டோவை எடுத்துட்டு போய் ஃபுல் சைஸுக்கு பண்ண சொல்லி அதை வந்து அவ ட்ரெயின்ல தூக்க வர முடியாம தூக்கிட்டு வந்து காசியில கொண்டு வந்து அது வச்சிருக்கா. அன்னைக்கு மோட்ச தீபமும் போட சொன்னா பெரியவா. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் உண்டும் சொல்லிட்டேன். ஆனா என்னோட பர்சனலா எனக்கு பெரியவா நிறைய அனுகிரகம். முடிஞ்ச அளவுக்கு சொல்லு போல.
அதான் சின்ன வயசுல இருந்தே பெரியவா வந்து வாரம் நாங்க பெரியவாள்கிட்ட போயிட்டு இருப்போம். ஒரு வாரம் போகலைன்னா எனக்கு துடிச்சு விடுவேன். ஆனா பெரியவா சொப்பனத்துல வந்து தரிசனம் கொடுத்துருவா. ம் அப்படி இருக்கிறச்சுதான் ஒரு தடவை வந்து அது பிரசேனத்தூரோ என்னவோ தெரியல, இந்த ஆந்திரால எனக்கு ஷட்டுன்னு பேர் ஞாபகம் இல்லை. அந்த இடத்துல போகணும்னு நாங்க கிளம்பிட்டே இருக்கோம். ஒரு வியாழக்கிழமை சாயங்காலம், எனக்கு வெள்ளிக்கிழமை லீவு. ம் நான் கிளம்பிட்டே இருக்கச்சு ஒரு போஸ்ட்மேன் வந்து ஏதோ கார்டு கொடுக்குறான். அதை வாங்கிட்டு நாங்கள் போயிடுறோம். போயிட்டு அங்கே போய் சேர்றச்ச அங்கே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி 5 மணி இருக்கும். அங்கே ஏதோ ஓடையாட்டம் போயிட்டு இருந்தா அங்கேயே மூஞ்சி கை காலெல்லாம் அலமிட்டு பெரியவா கிட்ட போயிடுறோம். எவ்வளோ தான் போனான்னாக்கா பெரியவா தண்ணி தாகம் பசி ஒன்றுமே இருக்காதே. ஆமா. பெரியவா அங்கே பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கான். பிரவச்சனம் பண்ணிட்டு அது ஒரு கன்னிகா பரமேஸ்வரி கோவில். ம் அந்த கோவிலுக்கு பின்னாடியே போய் பெரியவா படுத்துனுட்டான். ம் படுத்துட்டான்னா நாங்கள் என்ன பண்ணோம், நாங்களும் பக்கத்துலேயே படுத்துட்டோம். தீபாராதனைக்கு மட்டும் தட்டு கற்பூரம்லாம் ரெடியாக எடுத்து வச்சுன்னுட்டோம். நாங்களும் பக்கத்துலேயே படுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, 2 மணிக்கு நான் எனக்கு ரொம்ப லைட் ஸ்லீப்பர். 2 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது. சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு நான் முழிச்சுட்டேன். பெரியவா எழுந்து வர மாதிரி இருக்குன்னு எங்கள் அம்மாவை எழுப்பிட்டு நான் என்ன பண்ணினேன், டக்குன்னு அந்த இது கற்பூர ஹாரத்தி எடுத்துட்டேன். எடுத்துட்டு அடா இருட்டா இருக்கே, நடுவில் மேனா வேற இருக்கே, பெரியவா எப்படி வருவா அடிச்சுன்னு ஒரு பழாளே அப்படின்னு நினைச்சுட்டு வலது கையில தட்ட வச்சுட்டேன். ஏன்னா அவன் இடது கையால் நகர்த்தினே அது வந்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் பெரியவா தீபாராதனை ஆகி முடிச்ச உடனே கேக்குறா, அந்த சீத்தை சிவதனுசை இடதுகையால் நடத்தின மாதிரி இவ்வளவு பெரிய மேனாவை நீ எப்படி இடதுகையால் நடத்தின அப்படின்றா பெரியவா. நான் அது பெரியவாளோட அனுக்கிறோம், எனக்கிட்டயா இருக்கு சக்தி, அவரோட அனுக்கிறோம், அது தானே நடந்தது. அதுக்கப்புறம் இவா இந்த கோவில் கட்டுற சமாச்சாரங்கள்லாம் பேசிட்டு இருந்தா காத்தால 6 மணி ஆயிடுத்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, எங்க அப்பா சொன்னார், இந்த மாதிரி நான் ஊருக்கு கிளம்பிட்டே வந்துட்டு இருக்கச்சு ஒரு லெட்டர் வந்தது. எங்க ஆத்துல ஒரு பையன் இருக்கான், உங்க பொண்ணு கல்யாணம் ஆகலைன்னா சொல்லுங்கோ அப்படின்னுட்டோ அப்படின்னா. பெரியவா என்ன பண்ணா, எல்லாரும் 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம்பா, நீ பொய்யே சொல்ல வேண்டாம். நீ வந்து அம்பாள் கோவில்ல மணி அடிச்சுட்டே இருக்கு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு, நிஜமாவே நானே சொன்னேன்னு இந்த பிள்ளை கல்யாணத்தை பண்ணி கொடுத்துரும் அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன சொன்னா, சரி நீங்க சொன்னேன், எனக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாம், அவ வாணும் கேட்டா நான் என்ன பண்றது அப்படின்னா, அனுப்பேன் அப்படின்ட்டா. சோ எங்க மாமனாருக்கு ஒரு 4 ஜாதகம் கொண்டு போனதுல என் ஜாதகம் தான் சரியா பட்டுதான். அதனால ஜனவரி 26 பார்த்து பிப்ரவரி 26 கல்யாணம் ஆயிடுது எங்களுக்கு. அவ்வளவு சீக்கிரம் என்ன 3 வருஷம் தான் மேக்சிமம் பரிவாளோட நாங்க பழகினது. அதுக்குள்ளேயே என்ன வந்து தனியா அனுப்பிச்சுட்டே பிரிவான்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனா என் கல்யாண சமயத்துல ஒரு அவ பிரிவா வந்து இதுல இருந்தா, பெண்ண அந்த ஆதிசங்கரர் சிவானந்தகிரி பாடின இடம், மல்லிகார்ஜுனேஸ்வரர் இருக்காரே, ஸ்ரீசைலம். இதெல்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணிடுங்கோ. ஸ்ரீசைலத்துல பெரியவா இருந்தா எக்கச்சக்க மழை, ட்ரெயின் வரத்து போக்குவரத்தே இல்லை. அந்த வியாழக்கிழமை இன்னைக்கு பெரியவா சொன்னாலாம், அவாத்து கல்யாணத்துக்கு நான் தாண்டா போனோம் அப்படின்னாலாம். அதே சமயத்துல ஒரு பெரியவாளோட படம் ஒரு பெருசா ஃப்ரேம் பண்ணி வந்தது எங்காத்துக்கு. ஸோ அது வந்து பெரியவா அப்படி சொன்னான்னு உடனே என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த சமாச்சாரம் தெரிஞ்சது. பெரியவா சொன்ன போது வந்த படம் அது, அதனால அந்த படம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னேன் எங்க அப்பாட்ட. சரி நீ வச்சுக்கோமா அப்படின்ட்டு. எங்க புக்காத்துல அவளுக்கெல்லாம் இதெல்லாம் ஜாஸ்தி பழக்கமே கிடையாது, எங்க ஆத்துக்காருக்கு சுத்தமா கிடையாது. ஏன்னா அவர் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், திருச்சியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் இவ்வளோ பெரிய படமா எடுத்துன்னு வரப்போற அப்படின்னு அவர் கேள்விப்படுறாமே பார்த்தார். அப்ப நான் எங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன், அவரா இன்னைக்கு இந்த படத்தை எடுத்துன்னு வராரோ அன்னைக்கு நான் எடுத்துன்னு போறேன், அது வரைக்கும் இங்க இருக்கட்டும் சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கேயே எங்களுக்கு கல்கட்டாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன காட்டுல எங்க ஆத்துக்காருக்கு தான் பக்தி ஜாஸ்தியா எடுத்து பெரியவாள்கிட்ட. அங்க என்னாச்சு, கல்கட்டால அவர் வந்து ஒர்க்ஸ் மேனேஜரா அவருக்கு ப்ரமோட் ஆகி அங்க கல்கட்டால இருந்த போது, அங்க கல்கட்டால ரொம்ப இந்த கேரோ பண்றதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி.
அங்க வந்து அங்க அங்க என்ன ஆச்சுன்னா, இவர் ஒர்க்ஸ் மேனேஜர் சுத்தி ஒரு 3000 பேர் நின்னுட்டு அவளுக்கு ப்ரமோஷன் வேணும், அவளுக்கு சம்பள உயர்வு வேணுங்கிறதுக்காக இவரை பிடிச்சுட்டா. இட்ஸ் அ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இவர் என்ன பண்ணுவார்? கரெக்ட். இவர் ஒருத்தரை சுத்தி 3000 பேர் நின்னுட்டு இருக்கான், எல்லாரும் கத்தின்னு இருக்காங்க. அதுல ஒருத்தன் கல்ல தூக்கிட்டான் வெளியில எரியறதுக்குன்னு. ஒருத்தன் கல்ல தூக்கினா அத்தனை பேரும் கல்ல எடுத்து தூக்கினா இவர் சட்னி தான். கரெக்ட். அந்த ஒரு நிமிஷம் பெரியவாள மனசுல தியானம் பண்ணிட்டு பெரியவா காப்பாத்துக்கோன்னு நினைச்சுட்டு இருக்கார். கைய தூக்கினவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருத்து. அவன் அப்படியே விழுந்த உடனே இந்த கூட்டமே கலகாலத்து போய் அப்படியே டிஸ்பர்ஸ் ஆயிடுத்து. அதனால அப்பேற்பட்ட ஒரு 28 வயசுலயே அவரை காப்பாத்தி கொடுத்தா பெரியவா எனக்கு. ஆச்சு சதாபிஷேகம் வரைக்கும் இருந்துட்டார் அவர். அதனால என்னை காட்டிலும் பெரியவாள்கிட்ட அவருக்கு தான் ரொம்ப பக்தி ஜாஸ்தி. அதுக்கப்புறம் பெரியவாளோட படம் எங்ககிட்ட வந்துருத்தோம், எங்க கிட்டயே இருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு பாதுகா வேணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா என் புக்காத்துல ஜாஸ்தி இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள்லாம் இல்லாம இருந்ததுனால பெரியவாள்கிட்ட ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிட்டு ஸ்ரீசைலத்துல போய் தரிசனம் பண்ண போனோம். அழகா ஒரு வார்த்தை சொன்னேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடங்கோ, நல்லா சௌரியமா இருக்கலாம்னு சொன்ன பெரியவா. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் பாதுகா கிடைச்சது. எங்க அக்காக்கு கிடைச்சது. அம்மா வச்சுட்டு இருந்தா நேச்சுரலி அம்மா அப்பாட்ட இருக்கிறது அண்ணாக்க போய் சேர்ந்துடும். எனக்கு ஒரு அக்கா ஒரு அண்ணாவும் தான். நமக்கும் பாதுகா கிடைக்கல. சரி பெரியவா எப்ப அனுகிரகம் பண்றாளோ கிடைக்கட்டும்னு நான் பெரியவா மேல நம்பிக்கை. அவ்வளவுதான். நான் வாயை திறந்து கேட்கவே மாட்டேன். பெரியவா சித்தி ஆயாச்சு. அதுக்கப்புறம் நானும் எங்க ஆத்துக்காரும் இதுக்கு போயிட்டு அதிஷ்டானத்துக்கு போய் உக்காண்டிருந்தோம். பாலு மாமா வந்தார். என்ன பண்ண, கையில ஒரு இது ஏலக்காய் மாலை எடுத்துன்னு வந்தார். இந்தா உனக்கு பெரியவா கொடுக்க சொன்னா அப்படின்னு கொடுத்தார் கையில. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா முந்தி ஒரு நாளைக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு ஏலக்காய் மாலை கிடைக்கலையே நீங்கிட்டு இருந்தேன். அதையும் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இங்க வா, நீ உள்ள வா அப்படின்னாரு. என் பிள்ளைய வந்திருந்தான். அப்ப என்ன பண்ண, எங்க 3 பேரையும் அவரோட ரூமுக்கு கூட்டின்னு போனார். போயிட்டு இந்த பாதுகையை எடுத்து இந்த அப்படின்னார். கண்ணில் ஒத்தின்ட்டு நான் 3 பேரும் கையில கண்ணில் ஒத்தின்ட்டு சரின்னு திருப்பி கொண்டு வைக்க போனேன். என்ன திருப்பி கொண்டு வைக்கிற, உனக்கு கொடுக்கணும்னு பெரியவா உத்தரவு போட்டா என்ன, நீ எடுத்துன்னு போ. அந்த பாதுகையை அப்படியே வச்சிருக்கேன். அதுதான் என்னோட நித்திய பூஜை. எங்காத்துக்கு ஒரு தடவை வந்திருந்த போது இந்த இதுல இருந்து கங்கா மணல்லாம் எடுத்துன்னு வந்து ஒரு பெரிய இதுல தாம்பாளத்துல நிரப்பி பெரியவாளை அதுல நிக்க சொல்லி ஆர்த்தி எடுத்தோம். சரி. அந்த கங்கா அந்த பரிவாளோட பாத தூளியே நாங்க எல்லாரும் பூஜையில வச்சுட்டு இருக்கோம். அத வேணா அந்த போட்டோவையும் அந்த பாத தூளி நான் வச்சிருக்கிறதையும் வேணா உங்களுக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். யூ கேன் ஆட் இட். பெரிய விஷயம். பெரியவா கனவுல வந்திருக்காளா உங்களுக்கு? நிறைய. ஒரு 2 சொல்லுங்க, ஞாபகம் தான். இல்ல அதான் சொன்னேனே, ஒவ்வொரு வாரமே வாரமே வருவா, வாரமே சொல்லிட்டு இருந்தா அந்த காலத்துல எல்லாம். அதுக்கப்புறம் நடுவுல வந்து சம்சாரம் சாகரத்துல மூழ்கியாச்சு நானு. அவர் வந்து மெட்ராஸ் போகும்போதெல்லாம் அவர் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவார். அதே மாதிரி கடைசி தரிசனமும் அவருக்கு கிடைச்சது, எனக்கு கிடைக்கல. ஆனா ஆச்சரியமா அன்னைக்கு காத்தால உட்காந்து நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். சில்லீர்னு ஒரு தலையில ஒரு சில்லுப்பு என்னன்னு பார்த்தா ஒரு பாதத்தை தலையில வைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் மனசுல. சரி. என்னது பாதம் தலையில வைக்கிற மாதிரி இருக்கு, பெரியவா பாதமா அது அப்படின்னு மனசுல யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு தான் மத்தியானம் 3:30 மணிக்கு பெரியவா வந்து ஜோதியில கலந்துட்டா. சோ பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்ட்டு ஒரு மனசுல ஒரு நானா நினைச்சிட்டு இருக்கிறதா அது நிஜமாவே தானோ தெரியல. வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்ன சொல்றதுக்கு இனிமே இருக்கு. பெரியவா பார்த்துட்டே இருக்கா. பெரியவாளோட அனுகிரகம், பூரண அனுகிரகம் என்னைக்கும் இருக்கணும். அவரோட சிந்தனை சதா சர்வதா மனசுல இருந்துட்டே இருக்கணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் அவரோட சிந்தனை இருந்துட்டு அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம்னு பெரியவா சொல்லிட்டு இருக்காமே, எனக்கு அனாயாசேன மரணம் அவர் பாதத்துல கிடைக்கணும். அதுதான் பிரார்த்தனை பண்றேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ரொம்ப சந்தோஷம் மாமி. நீங்க எனக்கு முக்கியமா இந்த காமகோட்டீஸ்வரர் மந்திரோட ஹிஸ்டரியை கேப்சர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அதனால தான் ஃபோன்ல நான் உங்கள்கிட்ட ரொம்ப பேசாம இதை நிச்சயமா நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னு பண்ணி இது பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து
கிளீனா எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். உங்க அப்பா என்ன கம்பெனி நடத்திட்டு இருந்தா? பரத் மோட்டார்ஸா? பாரத் மோட்டார்ஸ்னுட்டு அது மோட்டார் ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனிஸ். ஓகே. அதனோட ஹோல்சேல் வந்து பாம்பேல இருந்தது, அதனுடைய ரீட்டைல் வந்து மெட்ராஸ்ல இருக்கிறதுக்கு தான் பாரத் மோட்டார்ஸ்னு பேரு. ஓகே. ஸோ பாரத் மோட்டார்ஸ் அப்படின்னு தான் வந்து அப்பாவை அட்ரஸ் பண்ணுவா பெரியவா. அதே மாதிரி எங்க ஆத்துக்கார அட்ரஸ் பண்றதுக்கு துப்பாக்கி தொழிற்சாலை வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூப்பிடுவார். ரொம்ப சந்தோஷம் மாமி. வாங்கோ வாங்கோ பக்கத்துல உட்காந்துங்கோ. அதே மாதிரி எங்க அண்ணாவையும் அப்படித்தான், வா 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 பக்கத்துல உட்காரு, ரகுவா வா வா பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த வாத்சல்யம் இருக்கே. நிஜமாவே அந்த சின்ன வயசுல நான் தாத்தாட்ட பழகிற மாதிரி தான் பழகிட்டு இருந்தேன். இன்னும் வேடிக்கையா பேசுவா. என்ன சொல்லுவா, திடீர்னு வந்து எலுமிச்சம்பழத்தை கையில கொடுத்து இது தோலை உரிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் அது நான் உரிச்சு என் நகை கண்ணெல்லாம் வலிக்கிறது, எங்க அண்ணா உரிச்சு அவனுக்கு கண்ணெல்லாம் வலிக்கிறது. தோலி இத்தினூண்டு தான் அது உரிச்சாருது. ஒரு சின்ன ஒரு அந்த காலத்து ஒரு தம்படி அளவுக்கு தான் அது உரிக்க முடிஞ்சது, உரிக்கவே முடியல. அப்புறம் பெரியவா வந்து என்ன உரிச்சாளா அப்படின்னு கேக்குறாரு. பெரியவா இதுக்கு மேல உரிக்க முடியல பெரியவா அப்படின்னா, உரிக்க முடியலையா, சரி. அதுக்கப்புறம் அந்த எண்ணத்தினால எல்லாரும் வந்து எலுமிச்சம்பழ மாலையை கொண்டு கொண்டு எங்களுக்கு கொடுக்குறா தெரியுமா உனக்கு அப்படின்னா. பெரியவா சொன்னா தெரிஞ்சுக்கிறேன்னு நான் ஃப்ரீயா பேசுவேன். எனக்கு இந்த அது ஈஸ்வர தத்துவம்னே எனக்கு தெரியலப்பா, நான் தாத்தா நினைச்சுதான்ப்பா பழகினேன். வந்து எல்லாரும் பெரியவா பெரியவான்னு சொல்றா பத்தியா, எங்களுக்கு ஏறிடும். அது இறங்குறதுக்காக இந்த எலுமிச்சம்பழம் மூந்து பார்க்கும்போது இறங்குமோ அதுக்காக கொடுக்குறா அப்படின்னு ஒரு வேடிக்கை. அதுக்கப்புறம் இது உரிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு பத்தியா, அவ்வளவு பாசம் ஒட்டின்னு இருக்குதுல்ல. இதுவே நீ வந்து புளியம்பழுத்த பாரு, அது வயசாக தானே அதை பழுத்து அந்த ஓடு தனியா வந்துடும். அந்த மாதிரி நிலைக்கு நம்ம எல்லாரும் வரணும். அதே மாதிரி இந்த இது சொல்ற இல்லையா, திரியம்பகம் யஜாமகே சுகந்தியம் புஷ்டிவர்தனம் சொல்றாரு. அதுல வந்து எப்படி வந்து வெள்ளரி பழம் பாட்டு ஒரு பக்கத்துல இருக்கும், ஆனா அந்த கொடி நகர்ந்துடும். அந்த மாதிரி நாம இருக்கிற நிலத்துல இருந்து நம்மளுடைய பந்த பாசங்கள்லாம் நம்மளை விட்டு தானே நகரணும். அது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவா. அப்புறம் இன்னொரு தடவை வேடிக்கை பண்ணுவா. என்ன பண்ணுவான்னா, உனக்கு இந்த பாவாடைன்னு எதுக்கு சொல்றா தெரியுமோ அப்படின்பா. சொல்லுங்க பெரியவான்னா, அந்த பாவாடை இப்படி விரிஞ்சு வருது பத்தியா, அதனால அதுக்கு பாவாடை. இன்னொன்னு என்ன தெரியுமா, அந்த நெல் வயல்கள் எல்லாம் அவன் நெல்லை தூவி விளைவிக்கிறதுக்காக தூவும் போது இப்படி பாவுவான் விதைய. அந்த பாவற மாதிரி அந்த ஆடை இருக்கிறதுனால அதுக்கு பாவாடைன்னு பேரு. அப்புறம் மாமரத்துக்கு ஏன் மாமரம் பேர் வந்தது அடுத்தது? சரி சொல்லுங்க பெரியவா. அது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த மாம்பலகையில ஏதாவது ஒரு பலகா பண்ணினான்னு வச்சுக்கோ, கொஞ்ச நாள் கழிச்சு அது கீழே மாவா உதிர்ந்துட்டே இருக்கும். இட் இஸ் நாட் அ ஸ்ட்ராங் வுட். கொஞ்ச நாள் அப்படி கீழே பார்த்தேன்னா வெள்ளை வெள்ளையா மாவு இருக்கும் அதுல, அதனால மாமரம். அதுமே கத்திரிக்காய்க்கு ஏன் அப்படி பேரு? ஏன்னா அது மேல இருக்கிற பாவாடையில கத்திரிச்சு விட்டா மாதிரி இருக்கான். இந்த குழந்தைக்கு சொல்ற மாதிரி என்னையும் குழந்தையாக்கி விட்டார் அவர். என்ன அப்படியே மறைச்சுட்டார். தான் வந்து ஈஸ்வர தத்துவம்னு எனக்கு புரிய வைக்காம மறைச்சுட்டு இப்ப தவிக்க வச்சிருக்கார். இப்படி இருந்து நான் ஒண்ணுமே பெரியவாழ்கிட்ட நல்லது கேட்டுக்காம போயிட்டேனே, விளையாட்டு குழந்தையா இருந்துட்டு போயிட்டேனேன்னுட்டு. ஆனா இப்படி தவிச்சாதான் அந்த வந்து பூரணத்துவம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்காரோ, நல்லதுக்கு நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரோ என்னவோ. ஏன்னா அவரோட லீலைகளை யார் புரிஞ்சுக்க முடியும்? ஆமா 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 ஆமா, நிச்சயமா. ரொம்ப சந்தோஷம் மாமி. நீங்க ரொம்ப நாளை எனக்கு நான் கேட்டதுக்காக நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பெரியவா சரணம். எங்க அண்ணாக்கு போன் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க, அவர் டைம் எப்ப சௌரியமா இருக்கும்னுட்டு. அந்த டயத்துல நீங்க நேரையா போய்க்கலாம். மெட்ராஸ்ல தானே இருக்கார், லட்சுமிபுரத்துல தான் இருக்கார். சரி, என் பிறந்ததுல அந்த இடத்துக்கு தான் பெரியவா வந்தா. நீங்க போட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சு கொடுங்க.